வணக்கம். இந்த வீடியோல ஐசிஐசிஐ ப்ரூடென்ஷியல் எனர்ஜி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபண்ட் இந்த ஃபண்டை பத்தி இப்ப பார்க்கலாம். நம்ம அன்றாட வாழ்க்கையில தேவையான முக்கியமான ஒண்ணுன்னு பார்த்தா அது எனர்ஜி. நாம ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறதுக்கு அது காரா இருக்கலாம், பஸ்ஸா இருக்கலாம், ஏதோ ஒரு எனர்ஜியை நம்ம டிபெண்ட் பண்ணி தான் இருக்கிறோம். அதே மாதிரி நம்ம வீட்லயா இருக்கட்டும், லைட் இல்லாமையோ ஃபேன் இல்லாமையோ இருக்க முடியாது. இதுக்கும் ஒரு எனர்ஜியை நம்ம டிபெண்ட் பண்ணி தான் இருக்கோம். நம்ம எல்லாரும் யூஸ் பண்ற ஒரு மொபைல், அதுக்கும் நம்ம எனர்ஜியை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கிறோம். ஒரு நெக்ஸ்ட் 20 இயர்ஸுக்கு எனர்ஜின்ற ஒண்ணு எல்லாத்துக்கும் ஒரு இன்றியமையாததா இருக்க போகுது. இந்த உலகமே இருட்டாயிடுச்சுன்னா எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. லைஃப் டிபெண்டட் ஆன் எனர்ஜி. என்டையர் வேர்ல்டோட இந்தியாவை கம்பேர் பண்றப்ப எனர்ஜி பேர் கேபிட்டா கன்சப்ஷன் வெரி லோயஸ்ட் லெவலா இருக்கு. இப்போ இந்தியாவோட எக்கனாமி 3.2 ட்ரில்லியன். இதுல இருந்து 2027-28ல 5.46 ட்ரில்லியன் நம்ம கடக்கிறப்ப எனர்ஜி கன்சப்ஷன் அதிகமா தேவைப்படும். இப்படி வரப்ப இந்தியா தான் 3rd லார்ஜஸ்ட் எக்கனாமி. எந்தெந்த கம்பெனி எல்லாம் எனர்ஜி சம்பந்தமா பிசினஸ் பண்றாங்கன்னா, ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட், என்டிபிஎஸ், பவர் கிரேட் கார்பரேஷன், கோல் இந்தியா, ஓஎன்ஜிசி, டாடா பவர்ஸ், அதானி கிரீன், பாரத் பெட்ரோலியம், இந்தியன் ஆயில், அதானி எனர்ஜி. இந்த கம்பெனி எல்லாமே எனர்ஜி சம்பந்தமா பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஃபண்ட்ல எல்லாம் இன்வெஸ்ட் பண்ணா நம்மளுக்கு ப்ராஃபிட் வருமா வராதா, எல்லாத்துக்கும் இது ஒரு கேள்வி இருக்கும். இது ஒரு திமேட்டிக் ஃபண்ட். மேனுஃபேக்சர், டிஃபென்ஸ், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபண்டு, அது மாதிரி இது ஒரு திமேட்டிக் ஃபண்டு. திமேட்டிக் ஃபண்டெல்லாம் போட்டோன்னா ப்ராஃபிட் டபுளா கிடைக்குமானா கண்டிப்பா கிடைக்காது. நெஃப்டி 50% லாபம் கொடுக்குதுன்னா இது ஒரு 20% லாபம் வரும்னு நம்ம எதிர்பார்க்கலாம். அப்போ இந்த ஃபண்டை வாங்கலாமா வேண்டாமானா, நீங்க எல்லா ஃபண்டும் வச்சிருக்கீங்க, இந்த ஃபண்டையும் ஒரு 10% போர்ட்ஃபோலியோல ஆட் பண்ணி வச்சுக்கிட்டா உங்க ஒரு லாங் டேர்ம் கோலுக்கு வெல்த்தை கிரியேட் பண்றதுக்கு இந்த ஃபண்டு ஒரு ஹெல்ப்பா இருக்கும். இந்த மாதிரி ஃபண்டை வாங்கலாமா வேணாமான்றத உங்க பர்சனல் அட்வைசரை கன்சல்ட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.